நிகழ்தகவு. பணிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய தாய், தூக்கில் தொங்கியபடி சடலமாக கிடந்த 13 வயது மகன். சிறுவன் கைப்பட எழுதி வைத்திருந்த லெட்டரை கைப்பற்றிய போலீஸ். 9ஆம் வகுப்பு மாணவனை 3 மணி நேரமாக ஒரே ரூமில் அமர வைத்த தலைமை ஆசிரியர். சிறுவனின் தாயிடம் லெட்டரை காட்டாமல் ஸ்டேஷனுக்கு கிளம்பி சென்ற காவலர்கள். மாணவனின் தற்கொலைக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் தான் காரணம் என பகிரங்க குற்றச்சாட்டு. லெட்டரில் எழுதப்பட்டிருந்தது என்ன? லெட்டரை மாணவனின் தாயிடம் போலீசார் காட்டாததற்கு என்ன காரணம்? தற்கொலையின் பின்னணி என்ன? குடும்ப கஷ்டம். கணவர் உடம்பு சரியில்லாம 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு. தனி ஆளா வேலைக்கு போய் தன்னோட மகனை படிக்க வச்சுட்டு இருந்திருக்காங்க தாய் கலாவதி. வழக்கம் போல வேலைக்கு போயிட்டு இரவு 9 மணிக்கு வீட்டுக்கு வந்தவங்க ரொம்ப நேரமா வீட்டு கதவை தட்டியிருக்காங்க. ஆனா வீட்டுக்குள்ள இருந்த 9வது படிக்கிற மாணவன் ஜோஷ்வா கதவை திறக்கவே இல்லை. மகன் தூங்கிட்டானோன்னு நினைச்சு கலாவதி ஜோஷ்வா ஜோஷ்வான்னு சத்தம் போட்டுட்டே மறுபடியும் கதவை தட்டியிருக்காங்க. அப்பவும் கதவு திறக்கவே இல்லை. 1 மணி நேரத்திற்கும் மேல கதவை தட்டி தட்டி பார்த்தவங்களுக்கு பதட்டம் ஏற்பட்டிருக்கு. மகனுக்கு உடம்பு ஏதோ சரியில்லாம போச்சோன்னு பதறின கலாவதி அக்கம் பக்கத்தினர் உதவியோட வீட்டு கதவை உடைச்சிருக்காங்க. அடுத்து உள்ள போய் பார்த்த கலாவதிக்கு 1 நிமிஷம் உயிரே நின்று போயிருக்கு. பொத்தி பொத்தி வளர்த்த மகன் தூக்குல தொங்கியபடி சடலமா கிடந்திருக்கான். உடனே அங்க இருந்தவங்க சிலர் போலீஸ்க்கு தகவல் சொல்லியிருக்காங்க. அடுத்து அங்க வந்த காவலர்கள் ஜோஷ்வாவோட உடலை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு கலாவதி கிட்ட விசாரணை பண்ணியிருக்காங்க. செங்கல்பட்டு பீர்க்கங்கரணை அரசு பள்ளியில 9வது படிச்சுட்டு இருந்த என் மகன் ஜோஷ்வா சக மாணவரை அடிச்சிட்டான்னு சொல்லி எனக்கு ஸ்கூல்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க. அந்த மாணவரோட பெற்றோர் ஜோஷ்வா மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்னு சொல்றாங்க. உங்க மகனை வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்கன்னு ஆசிரியர்கள் சொன்னாங்க சார். நான் ஹவுஸ் கீப்பிங் வேலையில இருந்ததுனால என்னால உடனே போக முடியல. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்லி கதறி அழுதுருக்காங்க. ஸ்கூல்லேருந்து அவருடைய கிளாஸ் சார் கார்த்திகேயன் எனக்கு ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி உங்கள் பையனை உடனே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க, இங்கே இது ஒரு பையனை அடிச்சிட்டான், அந்த பேரண்ட்ஸ் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க, உங்கள் பையனை உடனடியாக கூட்டிகிட்டு போங்கன்னாங்க. சார் இப்போ நான் ஆப்ரேஷன் தேட்டரில் இருக்கிறேன், என்னால் உடனடியாக வர முடியாது, அதனால் தயவுசெய்து பையனை வீட்டுக்கு அனுப்பாதீங்க, நான் பார்க்குறேன் சார், அது வரைக்கும் பையனை ஸ்கூல்லே இருக்கட்டும், அவன் எதனா தப்பு பண்ணியிருந்தா கூட சம்மந்தப்பட்ட பேரண்ட் கார்டில் கூட நான் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன், என் பையனை தயவுசெய்து வீட்டுக்கு அனுப்பாதீங்க, ஸ்கூல்லே இருக்கட்டும்னு நான் சொன்னேன். அந்த நேரத்தில் ஜோஷ்வாவோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஜோஷ்வா எப்பப்பா ஸ்கூல்ல இருந்து கிளம்புனான்னு அந்த மாணவர்கள் கிட்ட கேட்டிருக்காங்க கலாவதி. ஹெச்எம் டிசி கொடுத்துருவேன்னு சொல்லி 3 மணி நேரமா அவங்க ரூம்லயே உட்கார வச்சு மிரட்டியிருக்காங்க ஆண்டி. அதுக்கப்புறம் அவன் பேக்கை எடுத்துட்டு அழுதுட்டே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சக நண்பர்கள். கூட படித்த பள்ளி மாணவர்கள் சொன்னது, ஜோஷ்வாவை 12 மணி வரையும் ஸ்கூல்லேயே 3 பீரியட் வரைக்கும் ஹெச்எம் ரூம்லேயே உட்கார வச்சுருந்தாங்க. அவனை என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. 12 மணி போல் ஜோஷ்வா பேகை கிளாஸில் எடுத்துகிட்டு அழுதுகிட்டே அவங்க ஃப்ரெண்டுங்க சக மாணவர்கள்கிட்ட இந்த மாதிரி என்ன சார் டிசி வாங்கிட்டு வீட்டுக்கு போடான்னு சொல்லிட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு என் குழந்தை அழுதுகிட்டே வந்திருக்கு. 9வது படிக்கிற பையன் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு ஸ்கூல்ல அப்படி என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க விசாரணையை வேகப்படுத்தியிருக்காங்க போலீஸ். முதல்ல மாணவனோட ஸ்கூல் பேக்கை செக் பண்ண காவலர்கள் கையில லெட்டர் ஒன்று சிக்கியிருக்கு. அந்த லெட்டர்ல என்ன இருக்குதுன்னு தாய்கிட்ட சொல்லாம காவலர்கள் எல்லாரும் ஸ்டேஷனுக்கு கிளம்பியிருக்காங்க. என் மகன் லெட்டர்ல என்ன எழுதியிருக்கான் காட்டுங்கன்னு கேட்டிருக்காங்க கலாவதி. ஆனா வழக்கு மட்டும் பதிவு பண்ண காவலர்கள் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போயிருக்காங்க. நான் பண்ணாத தப்புக்கு டீச்சர் என் மேல சம்பந்தமே இல்லாம பழி போட்டதாகவும் தன்னோட உடல் உறுப்புகளை தானம் செஞ்சிருக்கணும் ஜோஷ்வா கைப்பட எழுதியிருந்ததாகவும் போலீஸ் தரப்புல இருந்து சொன்னதாகவும் கலாவதி வேதனையோட சொல்லியிருக்காங்க. லெட்டரை இப்ப வரைக்கும் காவலர்கள் எங்க கண்ணில் காட்டலன்னு புகார் தெரிவிச்சிருக்காங்க தாய். ஹவுஸ் கீப்பிங் வேலையை பார்த்து தன்னோட மகனை படிக்க வச்சேன், ஆனா சக மாணவர்களோட சண்டை போடுறான்னு ஆசிரியர்களும் மாணவர்களோட பெற்றோரும் சேர்ந்து உன்னாலதான் மற்ற பசங்களும் கெட்டு போறாங்கன்னு சொல்லி கடுமையா திட்டினதுனாலதான் ஜோஷ்வா மன உளைச்சலை தற்கொலை பண்ணிக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. என் மகனை தற்கொலைக்கு தூண்டின ஹெச்எம்ஐயும் இது சம்பந்தமான டீச்சர்ஸையும் உடனே கைது செய்யணும்னு கலாவதி புகார் தெரிவிச்சிருக்காங்க.
அதன் அடிப்படையில் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர், உதவி தலைமை ஆசிரியர்னு சேர்த்து 3 பேர் மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ண போலீஸ் அவங்கள ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வந்து விசாரணை நடத்த இருக்கிறதா சொல்லப்படுது. அதே நேரம் மாணவன் கைப்பட எழுதின லெட்டரை காவலர்கள் எதுக்காக அவங்க அம்மா கிட்ட காட்டல அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. டீச்சர் கிட்ட விசாரணை பண்ணாதான் மாணவன் தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கான உண்மையான காரணம் தெரிய வரும். நிகழ்தகவு